Hi friends, welcome to VividTech. உங்கள் சாம்சங் மொபைலில் டைம் சரியாக ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலில் டைமை சரியாக செட் பண்ணி வைக்கிறீங்க, அப்போயுமே டைம் பிழையாக தான் போகுது. ஸோ இந்த இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சாம்சங் மொபைலில் டைம் சரியாக ஒர்க் ஆகுது, அதாவது டைம் சரியாக ஷோ ஆகாத இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களாச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலில் டைம் சம்மந்தமாக ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டேட் அண்ட் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைம் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் இருக்கா அப்படின்றது. சம்டைம்ஸ் இது எனேபிள் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் டேட்டும் டைமும் செட் பண்ணி வச்சுருப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆட்டோமேட்டிக்கலி டேட் அண்ட் டைம் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மொபைலில் மோஸ்ட்லி டைம் சம்மந்தமான இஷ்யூஸ் சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட டைம் ஜோன், அதாவது ஆட்டோமேட்டிக் டைம் ஜோன் அப்படின்றதுமே ஆனில் இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இது ஆனில் இல்லாமல் டிசபிள் இருக்கும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல செலக்ட் டைம் ஜோன் அப்படின்றதுமே வேறு கண்ட்ரிஸ் செலக்ட் ஆகியிருக்கலாம். ஸோ அதனாலையுமே நம்ம டைம் நம்மளுடைய சாம்சங் மொபைலில் சரியாக ஷோ ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் டைம் ஜோன் அப்படின்றது கொடுக்காம இருக்குமா இருந்துச்சுன்னா உங்கள் கண்ட்ரிக்கு செட் ஆகிற அந்த டைம் ஜோனை நீங்கள் சரியாக சூஸ் பண்ணி கொள்ளணும். ஸோ இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றது கொடுப்பீங்களா இருந்தாலுமே ஒட்டுவாவே நம்மளுடைய டைம் ஜோனை நம்ம மொபைல் டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த ஆப்ஷனுமே சரியாக எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்டெப்பையுமே ட்ரை பண்ணியுமே ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ஒரு சிம்மை இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். சிம் போட்டிருந்து சிம் ஒர்க் ஆகுச்சுன்னா கண்டிப்பாக டைம் ஒட்டுவாவே சரியான டைம் ஷோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ சரி வரல அப்படின்னா உங்கள் மொபைலை ஒர்க்கு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட டைம் சம்மந்தமாக நம்ம சாம்சங் மொபைலில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக டைம் பிள்ளையாக ஷோ ஆகின இஷ்யூ உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.